டிபார்ட்மெண்ட்டு அதில் ஜிடி நாயுடு அவர்களுடைய படத்தை நேரடியாகவே பாடமாக மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற கொள்கையோட அதை பாடநூல் நிறுவனத்தினுடைய அச்சடிப்பு பகுதியின் தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சில மெம்பருங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதில் ஓப்பன் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது படம். அவரை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா, அவர் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு மிக பெரும் பங்காற்றிய ஒரு வீரர். வெள்ளையர்களுக்கு வரி கொடுக்க மாட்டேங்கிறது தான் அவருடைய மொத்த கண்டுபிடிப்புகளும் மக்களுக்கு பயன்படாமல் போயிடுச்சு. அடுத்ததாக அவர் ஒரு ஆர்வமிக்க இளைஞர். அந்த ஆர்வமிக்க இளைஞருங்கிறத படத்தோட கிளைமேக்ஸில் தான் வரும். அதை டைலாக்கை கடைசியில் சொல்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு லட்சியவாதின்னா, வெள்ளைக்காரங்களுக்கு வரி கட்ட முடியாது, ஆனால் நியாயமான வரியை கட்டுறேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருப்பார். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விலை அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தானே தயாரித்து தன்னுடைய கம்பெனிக்கு தேவையான எல்லா பொருளையும் அவரே தயாரித்து அவரே யூஸ் பண்ணுவார். இது வெள்ளைக்கார துரைகிட்ட இருந்து வாங்குவார். அவர் அந்த இடத்துல விட்டு கொடுக்காத ஒரு டைலாக் இருக்கும் படத்தில். உங்கள் பேர் என்னம்பாங்க, இது உங்கள் ஊருக்கு துரை மாதிரி என் பேரில் நான் தான் ஜிடி நாயுடு துரைன்னு ஏதோ ஒரு பேரை சொல்லுவார். தானாக துரைன்னு வரும். அதில் அவர்கிட்ட இந்த பைக் என்ன விலைன்னு கேட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் வச்சு அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படின்னு சொல்லி திரும்ப அவரே அசம்பிள் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்கு ரெடி ஆகிடுவார். இதிலேருந்து தான் அவருடைய ஆரம்பம் உண்டாகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவர் 250 ரூபா இவங்களுடைய மனைவியும் இவங்களும் சேர்ந்து ரெடி பண்ணி அந்த துரைக்கிட்ட கொண்டு காசை கொடுத்துட்டு வாங்கலான்னு போகிற வழியில் ஒரு விவசாய போராட்டம் ஒன்று நடக்கும். அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கு மேலே பட்னியாக இருக்க முடியாது, போராட்டத்தை கைவிட்டுட்டு நம்ம விவசாயத்துக்கு அந்த வயல் வாய்க்கா வேலைகளுக்கு செய்ய ஆரம்பிச்சிடும்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, நீங்கள் விவசாயத்தை 2 வருஷத்துக்கு நடத்தாமல் இருங்க, இந்த 250 ரூபாயை நீங்கள் எல்லோரும் குழுவை பிரிச்சுக்கங்கன்னு திரும்ப கொடுத்துட்டு லட்சியம் மிஸ் ஆகிடும். அடுத்த செகண்ட் இந்த பணம் அந்த 250 ரூபா கொடுத்து அந்த துரைக்கிட்ட அந்த பைக்கை வாங்கணுங்கிற குறிக்கோளோட போய் ஒரு உணவகத்தில் 3 வருஷம் வேலை செய்வார். அவர் ஒன்றும் பெரிய ஜமீன்தாரோ பணக்காரரோ இல்லை. அன்றைக்கி பீரியடில் சாதாரணமான ஒரு நடைமுறையான மனிதர் தான். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்காக இதை சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் வேலைன்னு அலையிறீங்க, ஒரு வேலை கிடைக்கலன்னா பயப்படுறீங்க. அந்த நிலைமையிலிருந்து மாறி நீங்களே ஒரு புதுசை கண்டுபிடிப்புகள், புது தொழில்கள் உண்டாக்குற ஒரு ஆளாக மாறுங்க. மனைவியை நல்ல கௌரவமான முறையில் தான் வச்சுருப்பார். ஒரு பெண் குழந்தையோட ஒரு அம்மா இருப்பாங்க. முதல் மனைவியாக தான். அந்த அம்மா என்ன பண்ணும், திடீர்னு உங்களுக்கு இணையாக என்னால் ஈடு கொடுக்க முடியல, நீங்கள் ஒரு புது கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி விடைபெற்று அப்படியே புது கல்யாணம் பண்ணிக்கிடுவார். அடுத்த பொண்ணு உடனே வந்துடும். அடுத்தது இந்த அம்மா 2வது கல்யாணம் பண்ண மனைவி இது தான். இது என்ன பண்ணோம்னா, அவரோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா படித்த பொண்ணு, இங்கிலீஷ் ப்ரில்லியண்ட்டாக ஃப்ளோவாக பேசும். அவருக்கு இணையான ஒரு மனைவி, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதோட லைஃப் ஸ்மூத்தாக போகும். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டுக்கு இந்த அம்மாவை பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். அந்த ட்விஸ்ட்டு என்னென்னா, அது கிளைமேக்ஸில் நான் சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் ஆரம்பித்து 200 பஸ்ஸு எல்லா ரூட்டுக்கும் விடுவார். இதில் எப்படின்னா, போகிற வழியில் உணவகம், கழிவறை இதெல்லாம் அப்புறம் பில்லு போடுற அது மிஷின் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பில்லுங்கிற டிக்கெட் கொடுக்குற மிஷினு. அதில் போய் யார் எங்கே போகணுமோ அந்த காசை போட்டால் அதுக்கு தகுந்த பில்லு வந்துடும். அதிலே விலை எழுதியிருக்குமா என்னன்னு தெரியல. அது ஒரு வித்தியாசமான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தார். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த இதனால் சின்ன ஒரு சில பஸ்ஸு வச்சுக்கிட்டு லாஸ் ஆகிறவங்களாம் அதில் சேருவாங்க. அப்படி சேர்கிற ஒரு பஸ் ஓனர் தான் சத்யராஜ். அந்த பஸ் ஓனர் சத்யராஜ், இது மாதிரி பல பஸ் ஓனர்ஸ் எல்லாம் நிற்பாங்க. அந்த மீட்டிங்கில் இவர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் பஸ்ஸெல்லாம் நஷ்டத்தில் ஓடுது, அதனால் இஎம்எஸ்ன்னு ஒரு அமைப்பு வச்சு அந்த அமைப்பு மூலமாக உங்கள் பஸ்ஸெல்லாம் எனக்கிட்ட இணைச்சிடுங்க, உங்களுக்கு நான் சரி பங்காக பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லுவார். அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில ஓனர்ஸ் விற்றுட்டு போவாங்க. அந்த விற்றுட்டு போகிறதுல சத்யராஜ் சாரும் ஒரு ஆள். அவர் என்ன பண்ணுவார்னா, பஸ்ஸை விற்றுட்டு நான் என் மகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் பாரு, அவர் ஏன் விற்றுட்டு போகிறாரு, யார் இணைக்கலை அப்படிங்கிற போது, அப்போ அவர் என்ன சொல்லுவார், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருக்கும். என்னென்னா, பஸ்ஸை பார்க்காமலே இந்த பஸ்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது, இது ஆயிலில் பிரேக் இல்லாமல் இருக்குது, பிரேக்கில் ஆயில் ஊற்றாமல் இருக்குது, இதில் அப்படி இந்த கம்பெனி பஸ் எல்லாம் சொல்லும்போது, இப்போ இவருடைய ஓன் பஸ்ஸையும் எடுத்துகிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தா இது என்னுடைய பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, நல்லபடியாக ஓடும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே மிரண்டுருவார் ஜிடி நாயுடு. நீங்கள் தான் என் கம்பெனிக்கு ஃபோர்மனாக வரணும், நீங்கள் தான் மெக்கானிக்கல் அனைத்து பார்ட்ஸையும் பயன்படுத்தி எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கிட்டக்க சேர்த்துக்குவார்.
இதே போல் திறமை இருக்கிறவர்களை கண்டுபிடிக்கிறதுலையும் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இதை மாதவன் சார் ரொம்ப அன்றைக்கு பார்த்திங்கன்னா மாதவனுடைய வளர்ச்சி, அதாவது ஜிடி நாயுடு அவர்களுடைய வளர்ச்சியை இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. ஒரு புது கண்டுபிடிப்புகள் 200 பஸ்ஸு ஓடுது. அதுபோக யூஎம்எஸ்ங்கிற ஒரு மொத்தம் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க மற்ற பஸ் ஓனர்கள்ட்ட இருக்க பஸ்ஸெல்லாம் வாங்கி மொத்தமாக ஓட்டுறது, இதெல்லாம் பார்த்தா வரியை ஜாஸ்தி போடுறது. இதை வித்தியாசமாக இவர் ரெடி பண்ணி கட்டிடுவார். இவர் பஸ்ஸுக்கு வேண்டிய பேர் பார்ட்ஸ் இம்போர்ட்டு இறக்குமதி பண்ணுறதில்ல, இவரே கம்பெனி வச்சு தயாரிக்கிறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. இவருடைய நாலேஜ் பார்த்திங்கன்னா அம்பானிக்கெல்லாம் பொதுமக்கள் காசை வாங்கி தான் பணக்காரராகிறாங்க. ஆனால் இவர் சொந்த காசே இவர் உழைப்பை போட்டு இவர் பணக்காரர் ஆகியிருக்காரு. அவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெர்மனுக்கு போகிறாரு. ஜெர்மனில் பாம்பேலேருந்து சில தொழிலதிபர் போயிருப்பாங்கள்ல, அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தொழிலதிபர் இவரை ஹிட்லர் குரூப்பு, அதாவது ஜெர்மன் நாட்டு அதிபர்கள் மற்ற டெக்னீஷியன்கள்லாம் இவரோட பேரை கேட்டவுடனே சும்மா கதி கலங்குற மாதிரி ஒரு இந்தியாவில் இப்படி ஒரு பர்சன் இருக்கான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. இவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறத பார்த்தா அந்த பாம்பே தொழிலதிபர்களால் தாங்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரங்கிட்ட சொல்லி இவர் மேலே தீவிரவாத திட்டத்தை போடுன்னு சொல்லிவிடுவார். இவர் போகும்போது அங்கே உலக சண்டையை ஹிட்லர் ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் ஹிட்லர் உலக சண்டையை ஆரம்பித்து அந்த ஊரில் ஒரு வருஷம் தங்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிடும். அங்கேருந்து அந்த பாம்பே தொழிலதிபர் இங்கே என்ன பண்ணுவான்னா, அந்த வெள்ளைக்காரனை உசுப்பேற்றி விட்டு இவருடைய கம்பெனி ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் சீல் வைக்க வச்சு இவர் ஏற்கனவே வச்சுருக்க கணக்கு வழக்கெல்லாம் பாம் வச்சு வெடிச்சு விட்ருவாங்க. அதுக்கு ஏகப்பட்ட காப்பி வச்சுருக்கிறனால அவர் தப்பிச்சிடுவார். பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் தனிப்பட்ட பணக்காரங்களுக்கு இப்போ கார் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இவரே சொந்தமாக கார் தயாரிச்சுட்டு பென்ஸ் கம்பெனி கூட தான் ஜெர்மனியில் போய் கூட்டு தயாரிப்பார். அந்த வார் நடந்ததுனால அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இங்கே கம்பெனிக்கு இடமெல்லாம் பார்த்து பல ஏக்கர் வாங்கி வச்சுருப்பார், அது மிஸ் ஆகிடும். முதல் மனைவி அவர் கண்டுபிடிச்ச அந்த 3 வீலர் மாதிரி ஒரு சைக்கிள் வீலை விட கொஞ்சம் வண்டி சக்கர லெவலில் ஒரு வண்டியில் இருக்கிற ஒரு வண்டிலாம் அவர் சொந்தமாக ஓன் யூஸ்க்காக தயாரித்து வச்சுருப்பார். அதில் தான் அந்த பிரிட்டிஷ்காரங்க ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு தெரில. அந்த அம்மாவோடைய பேக்ரவுண்ட் தெரியல, படத்துலேயும் காட்டல. அது ஆட்டோமேட்டிக்காகவே இவரை விட்டுட்டு போயிடும். நீ வேறு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டிக்க, உன் அறிவுக்கு நாலேஜுக்கு என்னால் இருக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் அதுதான் ஏற்கனவே ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், அந்த பொண்ணு எப்படி பிரில்லியன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்களை பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப சூப்பராக குடும்பம் நடத்தி போயிட்டுருப்பாங்க. அவருக்கு என்ன ஈடு கொடுத்து அவர் எங்கே போனாலும் போயிட்டு வர்றதுனா எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. இந்த நேரத்தில் ஜெர்மனியில் போய் திரும்ப வர முடியாமல் படாது பாடுபட்டு உணவே கிடைக்காம ரொம்ப ஒரு வருஷம் அப்படி இப்படி கிடந்து சாக போகிற நிலைமையிலேருந்து வெளியே வந்தோன்னா இவருடைய சொத்தெல்லாம் இங்கே ஜப்தி பண்ணிவிடுவோம் அந்த வெள்ளைக்காரனுங்க ஆட்சியில். அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரன் ஹெல்ப் பண்ணுற ஆள் ஒருத்தர் இருப்பார் இவருக்கு. அந்த ஹெல்ப் பண்ணுற ஆளுக்கிட்ட போய் எனக்கு வேலை கொடுங்க, தோட்ட வேலை அப்படின்னு சொல்லி டீ எஸ்டேட்டில் கேட்கும்போது அவர், இல்லைப்பா நீ பெரிய பிரில்லியண்ட்டு, நீ நான் ஃப்ரெண்டு, உடனே வச்சு மறுபடியும் கம்பெனி ஆரம்பிப்போன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த ஆரம்பிக்கிறது தான் பேர் பார்ட்ஸ் கம்பெனியாக என்ன கம்பெனின்னு தெரியாது, ஆனால் ரொம்ப சூப்பராக வரும். மறுபடியும் வெள்ளைக்காரன் நாட்டை இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடுவான். சுதந்திரம் கொடுத்தாச்சு, இனிமேல் நம்ம ஃப்ரீடமாக வேலை செய்யலான்னு சொல்லி பென்ஸ் கம்பெனிக்காக இடம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி பென்ஸ் கம்பெனியோட எம்ப்ளாய்லாம் பண்ணி இந்தியாவோட கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல்ட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இவரை நம்பி தான் அவன் கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தான். கடைசி நிமிஷத்தில் இவருக்கு ஃபோன் பண்ணி அது கிடைக்காது, கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப கடுப்பாகி போய் இருக்கிற எல்லா அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பெல்லாம் மொத்தமாக திராவிட மாநாட்டில் போட்டு உடைச்சதாக மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஜென்ரலாக ஒரு இடத்துல வச்சு ஒரு உடையை போட்டு உடைப்பார். அந்த உடையில் என்னென்னா எல்லா நடிகர்கள் படமும் இருக்கும். இந்த இடத்துல தான் சாக்ரட்டிஸை பற்றி நம்ம சொல்லணும். சாக்ரட்டிஸ் அறிவை போதித்தவர். ஆனால் அவருக்கு அந்த அரசாங்கம் விஷம் கொடுத்து கொலை செய்ய சொன்னிச்சு. அந்த மாதிரி இவருடைய அறிவுக்கு எல்லா நடிகர்களோட படமும் போட்ட ஒரு சால் மாதிரி ஒன்று போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கிறவங்களும் அது மாதிரி நடிகர்களுடைய ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லுவார், எல்லா வெளிநாட்டில் எல்லாம் என்னென்ன கண்டுபிடிப்புகளுக்கு கெமிஸ்ட்ரி என்ன, அதுக்குள்ள அடித்தட கூறு என்னன்னு சொல்லி அதை வாக்கியமாக எழுதியிருப்பாங்க. அதை செய்முறையை எழுதி படமாக போட்டிருக்காங்க. இங்கே தான் ஏன் நடிகர்களை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அதே அதிகாரி இவர்கிட்ட தகராறு பண்ணும்போது சொத்து பூராத்தையும் இப்போ தான் அந்த மனைவிக்கிட்ட இருக்கிற ட்விஸ்ட்டு சொல்ல போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, அவர் வச்சுருக்க எல்லா சொத்துலேயும் 80% கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி புதுசாக வந்திருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி பண்ணிடும். அதில் பயங்கரமான லஞ்ச லாவணியம் போய் இவரை சுத்தமாக அழித்து ஓச்சிருவாங்க.
அதனால் நம்ம இந்தியாவில் இருந்து ஒரு மிகப்பெரிய அப்துல் கலாமுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்க வேண்டியவர், பெரிய அறிவியல் மேதையாக இருக்க வேண்டியவரை நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். இந்த படத்தில் நிறையா வந்து காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு துணை போன ஆள் யார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த அம்மாவுக்குள்ள ட்விஸ்ட்டு இப்போ சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லி வச்சுருக்க மாதிரி விவாகரத்து கேஸ் போட்டு 98% சொத்தை இது எனக்கு விவாகரத்துக்கு எனக்கு திரும்ப தரணும் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. நிறைய தான தர்மம் பண்ணிடுவார். அப்புறம் ஏழைங்களுக்கு நிறையா கொடுத்துருவார். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 98% வரும்போது கவர்மெண்ட்லேருந்து நேராக வருவாங்க. வரும்போது என்னென்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. சொத்து பூரா விவாகரத்து ஆயிடுச்சுங்க. 80% டாக்குமெண்ட் இல்லை, இந்தாங்க மீதி இருக்குல்ல 3% 2% டாக்குமெண்ட்டாக இருக்குது, அதை வச்சுங்கன்னு சொல்லி படம் முடியும். ரொம்ப அருமையாக இருக்கும்.